அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் இல்லாமல் சுவாரஸ்யம் இருக்காது. எல்லா அதிர்ச்சிகளும் நம்மை கலங்கடித்து விடுவதில்லை. பல அதிர்ச்சிகள் நமக்கு இன்பத்தையே அளிக்கின்றன. அன்று பார்க்கவ நாட்டில் மரங்களின் மறைவில் பாறை மீது அமர்ந்து காதல் கதை பேசி கழித்துக் கொண்டிருந்த ராகவனுக்கும் அகல்யாவிற்கும் திடீரென கேட்ட குரலால் அதிர்ச்சி ஏற்பட்டது. ராகவனுக்கோ மெய்க்காவல் தளபதியாகிய தான் பணி நேரத்தில் அரசனுடன் இல்லாமல் இப்படி தனித்த பகுதியில் பெண்ணொருத்தியிடம் சல்லாபித்துக் கொண்டிருக்கிறோமே என்ற குற்ற உணர்வு ஏற்பட்டது. அதே சமயத்தில் இளவரசனின் திருமணம் குறித்து வந்திருந்த நபர் கூறிய செய்தியை கேட்டு, எனில் அரசர் உரைத்தது போல் திருமணம் நிற்பது உறுதியாகிவிட்டதா என்ற திகைப்பும் ஏற்பட்டது. ஆனால் அகல்யாவிற்கோ திருமணம் குறித்தும் கவலை இல்லை, அது நிற்கப் போவதாக கேட்ட செய்தியை குறித்தும் கவலை இல்லை. ஏனெனில் செய்தியை விட அதை சொன்னவனின் குரல்தான் அவளுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. அளவு கடந்த குதூகலத்துடன் துள்ளி எழுந்து அதிர்ச்சி கொடுத்தவனை அணைத்துக் கொண்டு, அண்ணா, வந்துவிட்டீர்களா? எத்தனை நாள்தான் உங்களை தேடி அலைவது? தங்கையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை உங்களுக்கு. எனில் நான் மட்டும்தான் உங்கள் மீது பாசம் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு என் மீது கடுகளவும் பாசமில்லை என்று சண்டை போட்டாள். அந்த மாதரசியை மார்பில் தாங்கிக் கொண்டிருந்த மித்திரன் என்ற புனைப்பெயர் பெற்ற வருணனுக்கோ பெண்ணவள் தன்னை அணைத்துக் கொண்டிருக்கும் விதமும் உரிமையோடு அவள் உதிர்க்கும் அன்பான வார்த்தைகளும் புது மாதிரியான அனுபவத்தை கொடுத்தன. ஆதித்யனைப் போலவே வருணனுக்கும் உடன் பிறந்தவர்கள் எவரும் இல்லைதான். ஆனால் வருணன் அதை குறித்து கவலை கொண்டதே கிடையாது. ஆதித்யன் ராஜ்யபாரத்தை இறக்கி வைக்க தனக்கு ஒரு சகோதரனும் ஆசையோடு அன்பை கொட்டி உறவாடி மகிழ அழகு தங்கை ஒருத்தியும் இல்லையே என்று ஏங்கி தவித்திருக்கிறான். ஆனால் வருணனை பொறுத்தவரை அவனுக்கு சகோதரன் மட்டுமல்ல, சகலமும் ஆதித்யவர்மன் தான் என்று வாழ்ந்து வந்திருந்தபடியால் அவனுக்கு தம்பி தங்கை வேண்டும் என்ற ஆசையே ஏற்பட்டதில்லை. மித்ரவிந்தாவில் அகல்யாவை முதலில் சந்தித்த போதே வருணனுக்கு அவளை மிகவும் பிடிக்கத்தான் செய்தது. இருந்தும் அகல்யா அவன் மீது வைத்திருந்த அன்பை போலவோ அல்லது ஆதித்யன் அகல்யா மீது கொண்டிருந்த அன்பை போலவோ அல்ல. நல்ல பெண் என்ற முறையிலும் உற்றார் உறவினரற்றவள் என்ற கருணை அடிப்படையிலும் தான் அவள் மீது அன்பு கொண்டிருந்தான் வருணன். அப்படிப்பட்டவனுக்கு இத்தனை நாட்கள் ஆகியும் கூட என்றோ சந்தித்து சென்ற தன்னை மறக்காது பாசத்தை பொழியும் அகல்யாவை கண்டபோது அவள் மீது கொண்டிருந்த மரியாதை உயரவே செய்தது. காதல் ஜோடிகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கலாம் என்று வந்தவன் அகல்யாவின் பாசப்பிணைப்பால் அவனே அதிர்ச்சிக்கு உள்ளானான். வருணனின் உணர்வை புரிந்து கொண்டான் ராகவன். தன்னை சீண்ட வந்தவனை தான் சீண்டினான் அவன். தாங்கள் கூறியதென்னவோ உண்மைதான் தேவி. தாங்கள்தான் தங்கள் சகோதரர்களில் ஒருவரான மித்திரரையே நினைத்து ஏங்கிக் கொண்டுள்ளீர்கள். ஆனால் இவருக்கோ உங்கள் பெரிய சகோதரர் பருதிவர்மனைத் தவிர வேறு எவர் மீதும் அக்கறை இல்லை. பாசம் காட்டுவதோ சண்டை போடுவதோ அத்தனையும் பருதிவர்மனுடன் தான் என்று அகல்யாவிடம் கோல் மூட்டுவது போல வருணனை சீண்டி வந்தான். வருணன் அவனிடம், ராகவா, தேவிதான் சற்று முன்னர் சொன்னாரே, தன்னை மரியாதையாக அழைக்க கூடாது, உரிமையோடுதான் அழைக்க வேண்டும் என்று. ராணியாக மதித்தும் அவரிட்ட கட்டளையை நீ மதிக்கவில்லை. காதலியாக கருதியும் அவரது கட்டளையை நீ ஏற்கவில்லை. இதுதான் என் தங்கையை நீ மதிக்கும் லட்சணமா என்று கோபம் கொண்டவன் போல கேட்டு தன்னை சீண்டியவனை அகல்யாவிடம் கோல் மூட்ட தானும் முயன்றான். தமையனின் மார்பில் சாய்ந்திருந்த அகல்யாவோ நிமிர்ந்து தன்னை விட 3/4 அடி உயரமாக வளர்ந்திருந்த வருணனை முறைத்தபடியே அண்ணாந்து பார்த்து, நாங்கள் ஒருவருக்கொருவர் இன்னும் பரஸ்பரம் எங்கள் காதலை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆகையால் என்னை உரிமையோடு அழைப்பதற்கு அவர் தயங்குவது நியாயம். ஆனால் தமையன் தங்களிடம் தங்கை எனது உறவை என்றோ அறிவித்து விட்டேன். ஆனால் இன்றளவும் தாங்கள் என்னை மரியாதையோடுதான் அழைத்து வருகிறீர்கள். எந்த அண்ணன் தங்கையை இவ்வாறு தேவி, அவர், இவர் என்றெல்லாம் மரியாதை கொடுத்து அழைக்கிறார்? முதலில் தங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தமையனே, பிறகு அவரை மாற்றலாம் என்று பாசத்தை அதிகாரமாக வெளிப்படுத்தினாள். வருணன் உடனே அவளது அதிகார கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு, உத்தரவு அகல்யா, தங்கையின் ஆசையே இந்த அண்ணனுக்கான ஆணை. வேறு ஏதேனும் ஆசைகள் இருந்தால் கூறம்மா, நிறைவேற்றி வைக்க அண்ணன் உள்ளேன். வேண்டுமெனில் இப்போதே ஜோதிடரை அழைத்து வந்து நாள் நட்சத்திரம் குறித்து உங்கள் திருமணத்திற்கான நாளை பார்க்க சொல்லட்டுமா? அது கூட வேண்டாம். அடுத்த முகூர்த்தம் வர நாட்கள் பிடிக்கும். ஒன்று செய்வோம். பார்க்கவ மன்னர் தனது மகனுக்காக குறித்த அதே சுப முகூர்த்த வேளையில் உங்களுடைய விவாகத்தை நடத்திவிடுவோம். எப்படி என் யோசனை? அண்ணன் சென்று அதற்கான வேலைகளை துவங்குகின்றேன் என்று அகல்யாவிடம் சொல்லி வந்தவன்
இறுதி வாசகத்தை சொல்லிவிட்டு வேகமாகச் செல்பவன் போல திரும்பி நடக்கத் துவங்கினான். சென்றவனை அகல்யா அழைத்து, அண்ணா, விளையாட்டு வேண்டாம், நில்லுங்கள். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனில் நான் என்றைக்கோ செய்து கொண்டிருப்பேன். நான் ஆசைப்பட்டது உற்றார் புடைசூழ என் உறவினர்கள் மணமகனுக்கு என்னை தாரை வார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டேன். தங்களையும் பருதி அண்ணாவையும் கண்டபோதில் அந்த ஆசை நிறைவேறிவிடும் என்று எண்ணி மகிழ்ந்தேன். ஆனால் நான் இங்கு வந்து இத்தனை தினங்கள் ஆகியும் உங்கள் இருவரையும் சந்திக்க இயலாமல் போன காரணத்தால், எங்கே நீங்கள் என்னை மறந்துவிட்டீர்களோ, அன்று மித்திரவிந்தாவில் என் உயிரை காத்து கொடுத்துவிட்டு கடமை முடிந்தது என கலன்று கொண்டீர்களோ என்று வேதனையுற்றேன் அண்ணா. நான் தங்கள் இருவரையும் அண்ணா என்று அழைப்பது வெறும் வாய் வார்த்தையால் அல்ல, அது என் அடிமனதிலிருந்து தோன்றும் வார்த்தை. இருவரும் என்னை ஏற்றுக்கொள்ளாவிடினும் இறுதி வரை நான் தங்கள் இருவரையும் என் தமையன்களாகவே எண்ணி வாழ்வேன். இன்று நான் உயிருடன் இருப்பதற்கே நீங்கள் இருவர்தான் காரணம். நீங்கள் இருவருமாகச் சேர்ந்து என் திருமணத்தை நடத்தி வைத்தால்தான் என் கழுத்தில் மணமாலை ஏறும் என்று தரையை பார்த்தவாறே உருக்கமாகச் சொல்லி வந்தவள் ஒரு கட்டத்தில் பெருகிய கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு, அப்படி கட்டுப்படுத்தியதன் விளைவாக அவளது நாசியும் கன்னங்களும் சிவந்து போக, நிமிர்ந்து வருணனை நோக்கி, என் கூற்று உங்களுக்கு விந்தையாகப்படலாம் அண்ணா, கேலியாக கூட தோன்றலாம். ஆனால் என்னை போன்ற யாருமற்ற அனாதைக்கே உறவினர்களின் முக்கியத்துவம் தெரியும். எங்களை போன்றவர்கள் கிடைத்த உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள உயிரையும் கொடுப்பர். திடீரென ஒரு நாள் சந்தித்து ஏதோ அழைக்க வேண்டும் என்பதற்காக தங்களை தமையன் என்று நான் அழைக்கவில்லை. ஒரு நாள் மட்டுமே சந்தித்திருந்த உங்களை ஓடி வந்து அணைத்துக் கொண்டது ஏதோ திடீர் பாசத்தினால் அல்ல. தமையன் என்ற உறவின் மீது நான் கொண்டுள்ள அலாதி பிரியத்தினால் விளைந்த விளைவுதான் இது. நெடுங்காலமாக நான் ஏங்கி காத்து கொண்டிருந்த உறவு அது. என் அண்ணன் அமுதன் என்றால் எனக்கு உயிர். என் தந்தையின் இறப்பிற்கு பின்னால் என் தமையன்தான் எனக்கு எல்லாம். அவர் என்னை தங்கையாக மட்டுமல்லாமல் பெற்ற மகள் போல பேணி காத்து வந்தார். அவரது இழப்பு என்னை அடியோடு சாய்த்து விட்டது. வாழ்க்கையே வெறுத்து போன எனக்கு வாழ்வதற்கான காரணத்தை சுமந்து வந்தீர்கள் தாங்களும் பருதிவர்மரும். வறண்ட பாலையான என் மனதில் நீருக்கு பதிலாக பாலையே தெளித்துவிட்டு சென்றீர்கள். என் அண்ணன் மீது நான் கொட்டி வந்த அத்தனை பாசத்தையும் தங்கள் இருவரிடமும் காட்ட விரும்புகிறேன் அண்ணா. வெட்கத்தை விட்டு கேட்கிறேன். தாங்களும் பருதி அண்ணாவும் சேர்ந்து முறைப்படி என் திருமணத்தை நடத்தி வைத்து நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு அமைத்து தர வேண்டும். அப்படி ஒரு நாள் வரவில்லையெனில் என் வாழ்வில் திருமணம் என்பதே நடக்காது அண்ணா என்று தேக்கி வைத்திருந்த வருத்தத்தையும் விழிநீரையும் அதற்கு மேலும் கட்டுப்படுத்த மாட்டாமல் தாரை தாரையாய் கொட்டினாள் அகல்யா. இம்முறை வருணன் நெருங்கிச் சென்று வருந்திக் கொண்டிருந்த தங்கையை தன் மார்பில் சாய்த்து அவளுக்கு ஆறுதல் கூறினான். என்னை மன்னித்துக் கொள் அகல்யா. ராகவன் சொன்னது அப்பட்டமான உண்மைதான். உண்மையில் என் பால்ய பருவத்திலிருந்தே என் கவனம் எல்லாம் ஒரே ஒருவர் மீதுதான் இருந்து வந்தது. ஏன் அந்த மனிதர் மீது இப்படி பித்து பிடித்து திருந்தேன் என்று எனக்கும் விளங்கவில்லை அம்மா. அவரை மட்டுமே, அவர் சார்ந்த விஷயங்களின் மீது மட்டுமே என் சிந்தனை இருந்ததால் வேறு எதன் மீதும் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை. என் காதலியை விட, என் மகனை விட அந்த மனிதருக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தேன். பஞ்சபூதங்கள் இல்லாமல் மனிதனால் எப்படி ஜீவித்திருக்க முடியாதோ அப்படித்தான் எனக்கு அந்த மனிதரும். அவர் இல்லாமல் என்னால் அணுகணம் கூட இருக்க முடிந்ததில்லை அகல்யா. இனியும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். அவர் மீது நான் கொண்டிருந்த கண்மூடித்தனமான அன்பினால் என் மீது அன்பு கொண்டுள்ள பலரை நான் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன். உனக்கு ஒரு வாக்களிக்கிறேன் அம்மா. உன் திருமணத்தை உன் அண்ணன்கள் நாங்கள் முன்னின்று நடத்தி வைப்போம். பணியாளர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடாமல் திருமண வேலைகள் அனைத்தையும் இழுத்து போட்டு நாங்களே மாறி மாறி செய்வோம். ஒருவர் வாழை மரம் கட்ட, ஒருவர் திருமண பந்தலை வடிவமைக்க, ஒருவர் பந்தி பரிமாறவென அனைத்து வேலைகளையும் எங்கள் தங்கைக்காக நாங்களே செய்து வருவோம் என்று கண்கள் பளிச்சிட சொன்னான். அச்சமயம் அகல்யா இடையிட்டு, எனக்கு அண்ணன்கள் நீங்கள் இருவர்தானே, எனில் மூன்றாவதாக ஒருவர் வேலை செய்வார் என்று சொல்கிறீர்களே, யார் அந்த வேலையை செய்வார்கள் என்று வண்ணத்து பூச்சி சிறகையடித்தார் போல இமைகள் படபடக்க கேட்டாள். இதற்கான பதிலை ராகவன் சொன்னான். இம்முறை கவனமாக மரியாதை வார்த்தைகளை அப்புறப்படுத்திவிட்டு அகல்யா ஆசைப்பட்ட உரிமை வார்த்தைகளை உபயோகித்து பதில் சொன்னான். இதில் என்ன உனக்கு சந்தேகம் அகல்யா? உன் தமையன்களை சாதாரணமானவர்கள் என்று கருதிவிட்டாயா நீ? இந்த இருவர் உனக்கு தமையன்கள் என்றால் இவர்கள் மீது தீரா அன்பு கொண்ட எண்ணற்றோருக்கு நீ தங்கையாவாய். மித்திரன் சொன்னது கூடுதலாக ஒருவரைத்தான். ஆனால் அவர் சொல்லாத ஆயிரக்கணக்கானோர் உன்னை சகோதரியாக ஏற்றுக்கொண்டு உன் இன்ப வாழ்விற்காக அரும்பாடுபடுவர் என்று உள்ளர்த்தத்துடன் சொன்னான். ராகவன் சொன்னதை ஆமோதிக்கும் விதமாக புன்னகை செய்த வருணன்,
பின்பு தனது இயல்பான பார்வையை முறைப்பாக மாற்றி, நீ சொன்னது முற்றிலும் உண்மை ராகவா. அதை அடிக்கடி உன் மனதிற்குள் நினைவுபடுத்திக் கொள். என் தங்கைக்கு 1000 அண்ணன்கள் உள்ளோம். அவள் கண்களில் கண்ணீர் வடிந்தது என்றால் உன் உடலில் செந்நீர் வழிந்தோடும், ஜாக்கிரதை என்று மிரட்டுபவன் போல பாசாங்கு செய்தான். அகல்யா விரக்தி அடைந்தவளாய், இருவரும் ஆசை காட்டி என்னை மோசம் செய்யாதீர்கள். இருக்கும் இருவரிலேயே ஒருவர்தான் என்னை நினைவு வைத்துள்ளார். இன்னொருவர் முன்பிருந்தே இதே பார்க்கவ கோட்டைக்குள் தான் இருக்கிறார். இருந்தும் என்னை தேடி வரவில்லை அவர். அவர்தான் வரவில்லை என்றால் நானாக தேடி அலைந்த போதும் என் கண்களில் படவில்லை அவர். இருவருக்கே வழி இல்லாத போது 1000 பேர் எங்கிருந்து வருவர்? அதிகாரியான அவரை என்னால் தான் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ராணியான என்னை முயன்றால் அவர் எளிதில் கண்டுபிடித்திருக்கலாம். எண்ணம் இருந்திருந்தால் தானே முயற்சி எடுத்திருப்பார். ஒதுக்க வேண்டும், விட்டு விலக வேண்டும் என்று நினைத்தவளை தேடி வர எப்படி அவர் மனம் ஒத்துக்கொள்ளும் என்று புலம்பினாள். ஆதித்யனிடம் வம்பு செய்ய கிடைத்த எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் வீணாக்க மாட்டான் வருணன். அகல்யாவின் வருத்தத்தை கேட்டவன் அடுத்த நொடியே தன் குறும்பை துவங்கினான். அண்ணன் நான் இருக்க நீ ஏனம்மா வருந்துகிறாய்? உன் தமையனை சந்திக்க வேண்டும், அவ்வளவுதானே. அவர் வராவிட்டால் என்ன? நாம் அவரை தேடிச் செல்வோம். இவ்வளவு தூரம் நீ தேடியும் உன்னால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனில் அவர் உன் கண்களில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒளிந்திருக்கிறார் என்றுதான் பொருள். என் தங்கையை ஒருவர் உதாசீனம் செய்வதா? வா அம்மா, நான் உன்னை அவரிடம் அழைத்துச் செல்கிறேன். நேரில் கண்டு நீயே சண்டையிடு என்று சொல்லி அகல்யாவின் கரத்தை பற்றி அவளை அழைத்துச் சென்றான். அச்சமயம் ராகவன் அதிர்ந்து, வேண்டாம் தளபதி, அவ்வாறு செய்யாதீர்கள். பிரபு ஏதோ ஒரு காரணத்தினால்தான் சந்திப்பு வேண்டாம் என்று கருதுகிறார். நீங்கள் இவ்விதம் செய்தால் அவர் கோபப்படுவார். அகல்யாவை அழைத்துப் போகாதீர்கள் தளபதி என்று மன்றாடியவாறே சென்றவர்களை பின்தொடர்ந்தான். வருணன் பின்னால் திரும்பி, என்னது, உன் பிரபு கோபப்படுவாரா? எனக்கு வேண்டியது அதுதானே மைத்துனனே. வாழ் சண்டைக்கும் வாகினிக்கும் மேலாக வாழ்க்கையில் எனக்கு பிடித்த விஷயம் உன் சக்கரவர்த்தியை சீண்டி பார்ப்பது. முன்பே அவரது ஆவேசத்தை பற்றி கவலை கொள்ளாதவன் நான். இப்போதா கவலையுறப் போகிறேன் என்று பரிகாச புன்னகையுடன் பதில் சொல்லியவாறே நடை போட்டான் வருணன். பின்னால் வந்த ராகவன் முந்திச் சென்று வருணனை வழிமறிப்பவன் போல் நின்று கொண்டு மறுபடியும் தன் மன்றாடலை தொடர்ந்தான். தளபதி, ஏற்கனவே இந்த கோட்டையில் ஏதோ அனர்த்தம் நிகழவிருக்கிறது. திருமணம் தடைபடப் போகிறது. நிலைமை இப்படி தீவிரமாக இருக்கும் வேளையில் இந்த விளையாட்டுத்தனங்கள் தேவைதானா? தயவு கூர்ந்து செல்லாதீர்கள் தளபதி. பிரபுவின் ஆணை கிடைக்கும் வரை அகல்யாவை அவரிடம் அழைத்துச் செல்லாதீர்கள் என்று வேண்டினான். வழியை மறைத்தபடி நின்றிருந்தவனின் தோலை பிடித்து விலக்கிவிட்டு, வாழ்க்கையில் தீவிரம் மட்டுமே கூடாது நண்பா, குதூகலமும் கொண்டாட்டமும் இருக்க வேண்டும். உன் பிரபுதானே அனைவருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பார். எத்தனை முறை அதிர்ச்சி கொடுத்து என்னை அவதியுறச் செய்திருக்கிறார் அவர். இன்றைக்கு அவரது செயலை நான் செய்கிறேன் என்று ராகவனுக்கு பதில் சொல்லி வர, வருணன் கைக்குள் அகப்பட்டிருந்த தன் கையை விடுவித்த அகல்யா நடையை நிறுத்தி, இருவரும் சிறிது அமைதி காக்கிறீர்களா? என்னதான் நடக்கிறது இங்கே? நான் என் தமையனை கண்டால் உங்கள் சக்கரவர்த்திக்கு ஏன் கோபம் வர வேண்டும்? என் அண்ணன் அவரிடம் அதிகாரியாகத்தானே பணியாற்றுகிறார், அடிமையாக பணி செய்யவில்லையே என்று கோபத்தில் கர்ஜித்து வந்தவள் பின்னர் குரலை சாந்தப்படுத்திக் கொண்டு வருணனை பார்த்து, அண்ணா, இவர் ஏன் உங்களை தளபதி என்று அழைக்கிறார்? என் நாட்டிற்கு வந்தபோது நீங்கள் தமையர் பரதிவர்மனின் உதவியாள் என்றுதானே கூறியிருந்தீர்கள். அதற்குள் எந்த படைக்கு தளபதியானீர்கள் தாங்கள் என்று விழிகள் விரிய கேட்டு வந்தாள். பேசியபடியே மரங்கள் அடர்ந்திருந்த பகுதியை கடந்து பலரும் நடமாடிக்கொண்டிருந்த கோட்டை திடலை அவர்கள் அடைந்திருந்தார்களாகையால் அங்கு எதிர்ப்பட்ட வீரர்கள் பலரும் வருணனை நெருங்கி வந்து, வணக்கம் தளபதி என தலை குனிந்து மரியாதை செலுத்தியபடி சென்றார்கள். வருணன் வழியில் நின்றபடி ராகவனுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் கெஞ்சியபடியே வருணன் பின்னால் சென்றதை பார்த்ததாலும் இன்னும் பலரும் ஓடி வந்து, ஏதேனும் பிரச்சனையா தளபதி? தளபதி ராகவன் ஏதேனும் தவறளித்து விட்டாரா என்று வருணனிடம் வருத்தத்தோடு விசாரித்தனர். அகல்யா கேள்வி கேட்ட அடுத்த கணமே இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறியதால் அவள் அதிர்ந்து போய் மேற்சொன்ன நிகழ்வுகளை வேடிக்கை பார்த்தபடி நின்றாள். முகத்தின் வியப்பு மாறாமல், யார் நீங்கள்? உங்களுக்கு வணக்கம் செலுத்துவோர் மற்றும் பணிவுடன் விசாரிக்கும் வீரர்களுடைய சீருடைகளை பார்த்தால் அதில் பெரும்பாலானோர் மெய்க்காவல் படையைச் சேர்ந்தவர்கள் என்றே தெரிகிறது. அப்படையின் தலைவன் இதோ இங்கு நிற்கும் தளபதி ராகவனாயிற்றே. இருந்தும் வீரர்கள் ஏன் உங்களுக்கு இத்தனை மரியாதை வழங்க வேண்டும்? ஒரு சிற்றரசின் ராணி என் மீது காட்டாத பக்தி, படையின் தலைவன் ராகவன் மீது காட்டாத பக்தியை அமைச்சரின் பணியால் உங்களிடம் இந்த வீரர்கள் காட்ட வாய்ப்பே இல்லை. எனில் நீங்கள் சாதாரண பணியால் இல்லை.
நான் கேள்விப்பட்ட வரையில் வசுமித்ராவில் அரசருக்கு அடுத்தபடியாக வீரர்கள் பலரும் மதித்து போற்றுவது தளபதி வருணனைத்தான். எனில் நீங்கள்தான் முன்னாள் தளபதி வருணனாக இருத்தல் வேண்டும். அன்று பாசமும் நன்றியுணர்வும் கண்களை மறைத்து விட்டதால் உங்களை என்னால் அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் இப்போது விளங்குகிறது. ஒரு சாமானிய பணியாளனின் தேகம் இத்தனை வலுவுள்ளதாக இருக்காது. ஒரு சாதாரண பணியாளன் அரசரின் மெய்க்காவல் படை தளபதியை ஒருமையில் அழைக்க முடியாது. அந்த படைத்தளபதியே ஒரு பணியாளனின் பின்னால் வந்து கெஞ்ச வேண்டிய நிலை இருக்காது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போதும் நான் பல வருடங்களாக கேள்விப்பட்டு வந்த தளபதி குறித்த தகவல்களையும் வைத்து பார்த்தால் மறுப்பதற்கு இடமின்றி நிச்சயமாக நீங்கள்தான் படைத்தலைவன் வருணன். நான் கூறுவது சரியா என்று திறந்த இமைகளை மூடக்கூட மறந்து வியப்பு பொங்க கேட்டாள் அகல்யா. இத்தனை நேரமும் அகல்யா பேசிய வார்த்தைகளுக்கு மறுப்பும் சொல்லவில்லை, ஆமோதிப்பையும் வெளிப்படுத்தவில்லை வருணன். அவள் அறவே வெறுக்கும் அரசனுக்கு நெருக்கமானவனாக இருந்தவன் தான் என்று தெரிய வந்தால் அந்த கன்னிகையின் மனது காயப்படும் என்ற வேதனையில் அமைதி காத்து வந்தான் அவன். அவனது அமைதியே அகல்யாவிற்கு அந்த மாவீரன் யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுத்துவிட்டது. இதற்கு மேலும் தன் சுயரூபத்தை மறைக்க முடியாது என்று உணர்ந்த வருணன் அகல்யாவின் கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அவள் வருத்தத்தை களைந்தெறிய மட்டுமே முனைந்தான். அகல்யா, நான் வேண்டுமென்றே உண்மைகளை மறைக்கவில்லை அம்மா. உன்னை சந்தித்த அன்றே என்னை வெளிப்படுத்தி விடலாம் என்றுதான் இருந்தேன். ஆனால் அரசரை உனக்கு பிடிக்காது என்று தெரிந்த பிறகு அவருக்கு மிகவும் வேண்டியப்பட்டவனான நான் யார் என்ற உண்மை உனக்கு தெரிய வந்தால் உன் மனம் வேதனையுறும். அதன் பிறகு உன் மனம் தமையனாக என்னை ஏற்காது என்று அஞ்சித்தான் அந்த உண்மையை அன்று நான் கூறவில்லை அம்மா. அதை விடுத்து உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு துளியும் இல்லை என்று குரலில் பாசத்தை குலைத்து அவளது மனக்காயத்திற்கு மருந்திட்டான். அகல்யாவோ மலர்ந்த முகத்துடன், பரவாயில்லையண்ணா, வருத்தம் வேண்டாம். உண்மையில் உங்கள் நிலையைக் கண்டு நான் தான் வருத்தப்பட வேண்டும். தலைநகரில் சக்கரவர்த்தியின் கரங்களால் தங்கள் மனைவிக்கு நேர்ந்த கொடூரத்தை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டேன். கணவனின் கண்முன்பே மனைவியை மாய்ப்பதெல்லாம் யமதூதனால் மட்டுமே செய்யக்கூடிய கொடூர செயல். சக்கரவர்த்தி என்ற பதவியை சுமந்துள்ள அந்த மூர்க்கனின் கோபாவேசத்திற்கு உங்கள் குடும்பத்தினரையும் பதவியையும் பறிகொடுத்துள்ளீர்கள். இப்போதாவது அவரது உண்மை சுரூபத்தை அறிந்து அவரை விட்டு விலகி வந்தீர்களே அண்ணா. நாட்டில் உங்களுக்கு கிடைத்து வந்த மரியாதைகளை பார்த்து பொறாமைப்பட்டே அவர் இவ்விதம் உங்களை வஞ்சித்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் உங்களிடம் இருந்து பறித்தார். ஆனால் நாட்டு மக்களுக்கும் வீரர்களுக்கும் உங்கள் மீதுள்ள மரியாதையும் அன்பையும் அவரால் பறிக்க முடியவில்லை. அனைத்தையும் இழந்த போதிலும் வெற்றியடைந்தவர் நீங்களே. எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொண்ட போதிலும் தோல்வி அவருக்கே. அநீதியின் அவதாரம் அவர். உங்களை போன்ற என்னை போன்ற எத்தனை பேரின் உறவினர்களை பறித்திருக்கிறார் அவர். எத்தனை பெண்களின் மானத்துடன் விளையாடியிருக்கிறார். அரசன் என்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எத்தனை பேரை அடிமைப்படுத்தி ஆட்டி படைத்திருக்கிறார். இறைவன் இருக்கிறான் அண்ணா. சக்கரவர்த்தியின் அநீதிகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஆடும் வரை அவரை ஆடவிட்டு பின் ஆட்டத்தை ஒட்டுமொத்தமாக அடக்குவான் அவன். இவ்விதம் வெறுப்பும் குரோதமும் நிரம்பி ததும்பச் சொல்லி வந்தவள் பின்பு வருணனின் வேதனையான மனதை மடைமாற்றும் விதமாக அவனை நோக்கி, அந்த அரக்கனை பற்றிய பேச்சு இப்போது எதற்கண்ணா? என்னை தமையன் பரதிவர்மனிடம் அழைத்துச் செல்வதாக கூறினீர்களே, வாருங்கள் செல்வோம் என்று அழைத்தாள். அரசனை பற்றி அகல்யா கொண்டிருந்த தவறான அபிப்பிராயங்களை அறிந்த மாத்திரத்தில் ராகவன் கலங்கி போனான். ஆயினும் அவள் கொதிப்படைந்து கோபத்தை கொட்டும் அவ்வேளையில் அரசன் பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்று முடிவெடுத்து பிறகொரு சந்தர்ப்பத்தில் அவளது தவறான சிந்தனைகளை தெளிவுபடுத்தலாம் என்று எண்ணினான் அவன். பரதிவர்மனை காண அழைத்துச் செல்ல கோரிய அகல்யாவிடம், நாம் எங்கும் செல்ல தேவையில்லை தங்கையே, உன் அண்ணனே இங்கு வரத்தான் போகிறார். அவர் இப்போது கோட்டைக்கு வெளியே செல்லவிருக்கிறார். அதற்கு இந்த வழியாகத்தான் அவர் வெளியில் வர வேண்டும். நாம் ஒன்று செய்வோம் அகல்யா. நாம் இப்படி அவர் பார்வையில் படும் இடத்தில் நின்றிருந்தால் அவர் இந்த பாதையில் வரமாட்டார். தூரத்திலேயே நம்மை கண்டுவிட்டு கோட்டையில் உள்ள ரகசிய பாதை வழியாக வெளியே சென்று விடுவார். வா, நாம் சென்று மரத்தின் பின்னால் மறைந்து கொள்வோம். அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் உன் தமையனை ஆட்டம் காண வைப்போம். ஒன்று நினைவில் கொள்ளம்மா, உன் அண்ணனுக்கு செவித்திறன் அதிகம். நாம் ரகசியம் பேசினால் கூட தொலைதூரத்திலேயே அவருக்கு தெளிவாக கேட்டுவிடும். ஆகையால் மறைந்திருக்கும் போது நீ வாய் திறந்து எதுவும் பேசாதே என்று அகல்யாவை எச்சரித்த வருணன் பின்பு ராகவனை நோக்கி, தளபதி, நாங்கள் இருப்பதை உன் எஜமானனுக்கு தெரிவித்தாய் என்றால் பிறகு விளைவுகள் விபரீதமாகும். நீ எதிர்பார்க்காத கலகங்களையெல்லாம் இங்கு விளைவிப்பேன் நான். உன் சாமர்த்தியத்தை என்னிடம் காட்ட முயலாதே ராகவா என்று எச்சரிக்கை செய்து
அகல்யாவை அழைத்துக் கொண்டு மரத்தின் பின்னால் சென்றான். அங்கே ஆலோசனை மண்டபத்தில் இருந்து பிரதாபனுடனும் அரவிந்தனுடனும் கீழிறங்கி வந்த ஆதித்யன், எங்கேடா அந்த இரு தடியன்களையும் காணோம்? எனக்கு எதற்கு மெய்க்காவல் படை? அதற்கு எதற்கு ஒரு தளபதி? இந்த ராகவனை அரசியிடம் தகவல் தெரிவித்து விட்டு வரச் சொன்னேன். ஒருவேளை அரசியின் பெயரை சொல்ல மறந்துவிட்டேனா என்ன? இவன் இங்கிருக்கும் ஸ்வர்ணிகாவிடம் சொல்வதற்கு பதிலாக சௌபர்ணிகாவிடம் தெரிவிப்பதற்காக நேரே சௌபவதமே சென்று விட்டானா என்ன? செய்தாலும் செய்வான். அந்த மடையன் வருணனுடன் நேற்று தனித்து சென்று பேசினான் அல்லவா? அவனது மடத்தனம் தொற்று நோய் போல இவனுக்கும் ஒட்டி கொண்டு வந்திருக்கும். புத்தி இல்லாதவர்கள் எல்லாம் தளபதியாக இருந்து என் உயிரை வாங்குகிறார்கள். நல்ல தளபதி கிடைக்க பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த வகையில் நானும் அரசர் தீர நரசிங்கவர்மரும் அபாகியசாலிகள் என்று அரவிந்தனிடம் புலம்புவது போல உடன் வந்த பிரதாபனை சீண்டிய வண்ணம் நடந்து சென்றான் அரசன். பிரதாபன் ஆதித்யனிடம், வேண்டாமடா, என்னை வம்புக்கு இழுக்காதே. உன் தலையில் விட்டிருக்கும் மணிமுடிக்காக உன்னை மன்னித்து விடுகிறேன். வருணனை சீண்டுவது போல என்னையும் சீண்ட எண்ணினால் அவனைப் போல நான் வாயால் எல்லாம் பதில் கொடுக்க மாட்டேன். நீதானே ஆசைப்பட்டாய் நடுக்கடலில் உயிர் துறக்க வேண்டும் என்று? உன் ஆசையை நிறைவேற்ற உன்னை இப்போதே நடுக்கடலுக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து நீருக்குள் தள்ளிவிட்டு திமிங்கலத்தின் பசிக்கு உன்னை இரையாக்கி விடுவேன். பிறகு நான் எத்தனை சத்தமாக பதில் சொன்னாலும் உன் செவிகளுக்கு என் குரல் எட்டாது என்று கோபம் கொண்டவன் போல ஆதித்யனிடம் சொல்லி வந்தவன் பின்பு அரவிந்தனின் புறமாக திரும்பி, இளவரசனே, இந்த பறந்து விரிந்த உலகத்தில் உனக்கு நம்புவதற்கு ஆளே கிடைக்கவில்லையா என்ன? இவனை நம்பி உன் காதல் கதையை இவனிடம் பகிர்ந்து கொண்டாய். பதிலுக்கு இவன் என்ன செய்தான் பார்த்தாயா? நேற்று அவையை கூட்டி அனைவரிடமும் உன் கதையை அம்பலப்படுத்தி விட்டான். உன் நன்மைக்குதான் சொல்கிறேன் தம்பி. இந்த ஆதித்யனிடம் சற்று எச்சரிக்கையாக இரு என்று அறிவுறுத்துபவன் போல சொன்னான். அவன் பேசி முடித்த பின்பாக ஆதித்யன் அரவிந்தனை நோக்கி, இந்த அறிவுரையை உனக்கு வழங்குபவன்தான் நேற்று இரவு பகையை மறந்து தன் கல்யாண கதையையும் மனைவியிடம் மாட்டிக்கொண்டு தான் முழிக்கும் கதையையும் என்னிடம் சொல்லி புலம்பினான். கூடவே மனைவியின் முரட்டு பாசத்திலிருந்து தப்பிக்க என்னிடம் யோசனையும் கேட்டு தெரிந்து கொண்டான். நன்கு ஒன்றை தெரிந்து கொள் அரவிந்தா, அறிவுரை கூறுபவர்கள் எல்லாம் தான் கூறும் அந்த அறிவுரைகளை கடைபிடித்து வாழ்பவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று அரவிந்தனிடம் சொல்லி வந்தவன் பின்பு பிரதாபனை நோக்கி, அரவிந்தனின் காதல் கடைசி வரைக்கும் காதலாகவே இருக்கப் போகிறதா என்ன? கல்யாணம் என்ற அடுத்த கட்டத்தை நோக்கி அது நகர வேண்டாமா? எவருக்குமே அறிவிக்காமலா திருமணம் முடிக்க முடியும்? அதனால்தான் சபையை கூட்டி திருமண பேச்சிற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வைத்தேன். நீ தளபதியடா, அரசனின் கட்டளையை ஏற்று மட்டுமே நடப்பவன். ஆனால் நானோ அந்த கட்டளைகளை இடும் அரசன். எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக அதை பற்றி ஆழ்ந்து யோசித்து தொலைநோக்கு பார்வையுடன் தான் நான் செயலாற்றுவேன் என்று தர்க்கம் செய்பவன் போல வாதிட்டு வந்தவன் ஒரு சில நொடிகள் யோசித்து, எவருக்கும் அறிவிக்காமல் திருமணம் நடத்த முடியுமா என்று கேட்டேன். இப்போதுதான் தோன்றுகிறது, ஏன் முடியாது? என் திருமணம் எனக்கே அறிவிக்கப்படவில்லையே. என் தலைமையில் சுயம்வரம் என்றார்கள், நம்பிச் சென்றேன். ஆனால் எனக்கே திருமணத்தை முடித்து விட்டார்கள். அப்படியும் திருமணங்கள் நடக்கும்தான். ஆனால் அரவிந்தனின் திருமணத்தை அப்படி நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன். அவன் விவாகம் விமர்சையாக நடக்க வேண்டும் என்று புலம்பலும் வாழ்த்துமாக மாறி மாறி பேசியபடி கோட்டை திடலை அடைந்தான் ஆதித்யன். அங்கு வழியில் நின்றிருந்த ராகவனை கண்டான். அவனது மிரண்டு போன முகமும் எதையோ எச்சரிக்க முயன்று வந்த அவனது கண்களும் ஆதித்யனை யோசிக்கச் செய்தன. ஆதித்யவர்மனை அணு அணுவாக அறிந்து வைத்திருந்த வருணன் மிரண்ட கண்களுடன் வழியில் நின்றிருக்கும் ராகவன் மனதாலேயே அரசனுக்கு தகவல் கொடுத்து விடுவான் என்று அறிந்து கொண்டு அவன் அவ்வாறு விஷயத்தை மனதின் குரலால் வெளிப்படுத்தும் முன்பாக தான் முந்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான் வருணன். அதனால் மறைவிலிருந்து வெளிப்பட்டவன் ராகவனை மறைப்பது போல அரசன் முன்பாக வந்து நின்று கொண்டு, பிரபு பரிதிவர்மருக்கு இந்த அடியவனின் அன்பு வணக்கங்கள். சக்கரவர்த்தி தாங்கள் எங்கோ அவசரமாக செல்வது போல உள்ளதே. தங்களுடன் தங்கள் மெய்க்காவல் படை வரவில்லையா அரசே என்று பாசாங்கு கலந்த பவ்யத்தோடு கேட்டான். வருணன் ஏதோ விஷமத்தனம் செய்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட அரசன் அவன் செய்வது யாது என்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னால் நின்றிருந்த ராகவன் எட்டி எட்டி பார்த்து அரசனுக்கு ஏதோ ஜாடை செய்ய முயல்வதை அரசனின் கண்கள் தனக்கு பின்புறமாக அடிக்கடி சென்று வந்ததிலிருந்தே புரிந்து கொண்டான் வருணன். உடலை திருப்பாமல் கால்களை மட்டும் பின்னால் எட்டு வைத்தபடி நடந்து சென்ற வருணன் ராகவனை அடைந்ததும் அவனது காதை திருகி, உனக்கு என்னை விட வயது அதிகம் என்று கர்வத்துடன் சொன்னாய் நேற்று.
ஆனால் வயதிற்கேற்ற முதிர்ச்சி இல்லையே தம்பி உன்னிடம். இப்போது நான் குறிப்பிட்ட தம்பி உறவு முறையை பற்றியது அல்ல. பொதுவாக ஒரு ஆணை அழைக்கும் முறையில்தான் நான் உன்னை அழைத்தேன். அரசரை எச்சரிக்க முயலாதே, பிறகு பெரிய விஷமத்தனங்களை நான் செய்வேன் என்று உன்னை நான் எச்சரித்தேனா இல்லையா என்று சீடனை ஆசிரியர் கண்டிப்பது போல ராகவனை செல்லமாக அதட்டினான் வருணன். ஆதித்யன் பொறுமை இழந்தான். அவன் ராகவனிடம், ராகவா, எத்தனை நேரம்தான் உன் வரவிற்காக நான் காத்திருப்பது? அரசன் நீயா நானா? அரசியிடம் தகவல் கொடுத்துவிட்டு வரச் சொன்னால் நீ இந்த வேலை இல்லாதவனிடம் விளையாடிக் கொண்டிருக்கிறாய். மெய்க்காவல் தளபதி என்பது எத்தனை பொறுப்பு வாய்ந்த பதவி! என் உயிரையே காக்க வேண்டிய பதவி அது. என் தலையெழுத்து உதவாக்கரைகள் தான் இந்த உத்தியோகத்திற்கு வருகின்றன. இத்தனை நேரம் இந்த தடியனுடன் காலத்தை கழித்து விட்டாய். இப்போதாவது சென்று வீரர்களை தயாராகச் சொல்கிறாயா, அல்லது விளையாடுவதற்கு இன்னமும் நேரம் வேண்டுமா என்று கிண்டலாக கேட்டான் அரசன். அரசனின் ஆணையை ஏற்று ராகவன் நகர்ந்து செல்ல முயல வருணன் அவனை தடுத்து நிறுத்தி, நில் நண்பா, செல்வதில் ஏன் இத்தனை அவசரம்? வீரர்களுக்கு ஆடை அணிவித்து எண்ணெய் தேய்த்து தலைவாரி கிளப்ப அவர்கள் சிறு பாலகர்களா என்ன? சக்கரவர்த்தி குதிரையில் ஏறி அமர்ந்தால் ஆட்டு மந்தை போல அவர்கள் பின்னாலே செல்ல போகிறார்கள். அவர்களுக்கு தகவல் கொடுக்க சக்கரவர்த்தியின் மெய்க்காவல் படைத்தலைவன் நீ செல்ல வேண்டுமா என்ன என்று ராகவனை தடுத்தான் வருணன். அரசனுக்கு வருணன் பேச்சில் ஏதோ உள்ளர்த்தம் இருப்பதாக தோன்றியது. அவன் வருணனிடம், அது என்னடா சக்கரவர்த்தி என்று அடிக்கடி சொல்கிறாய்? ஒன்று என்னை அரசர் என்பாய், அல்லது பிரபு என்பாய். தேவையில்லாத நேரத்தில் சக்கரவர்த்தி என்று குறிப்பிட மாட்டாயே. என்னடா கபடத்தனம் செய்கிறாய்? ஆள்தான் இத்தனை உயரமாக வளர்ந்துள்ளாய். ஆனால் இன்னமும் உன் மகன் விளையாட வேண்டிய விளையாட்டுகளை நீ விளையாடி கொண்டிருக்கிறாய். எத்தனை பெரிய காரியத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். நாட்டில் என்னென்ன சம்பவங்கள் நிறைவேறவிருக்கின்றன அனைத்தும் தெரிந்திருந்தும் இந்நேரத்தில் உனக்கு விளையாட்டு அவசியமா? வழியை விடடா என்று கடுகடுத்தான் அரசன். வருணன் மர்மமாக சிரித்துவிட்டு, உண்மைதான் சக்கரவர்த்தி, ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு அறிவு வளரவில்லைதான். அறிவு இருந்திருந்தால் சக்கரவர்த்தியாகிய பரதிவர்மர் உங்களின் வழியையே மறைப்பேனா என்ன என்று பயந்தவன் போல பாசாங்கு செய்தான். ஆதித்யன் முறைத்தபடி, உனக்கு என்னதான் ஆயிற்று வருணா? எதற்கு சொன்ன நாமங்களையே மறுபடியும் மறுபடியும் சொல்லி பிதற்றுகிறாய்? பிரதாபன் கூட என்னை ஆதித்யா என்று அழைக்க துவங்கிவிட்டான். நான் மாறுவேடம் பூண்டு செல்லும் போது உபயோகப்படுத்திக் கொள்ளும் பெயர் அது என்று தெரிந்திருந்தும் இப்போது ஏனடா அந்த பெயரை சொல்லி அழைக்கிறாய் என்று எரிச்சலடைந்தான் ஆதித்யன். தான் நினைத்தது கிடைத்துவிட்டது போல உணர்ந்த வருணன் இதுவரையிலும் பவ்யத்தோடு இருப்பதாக பாசாங்கு செய்து வந்த உடல் மொழியை மாற்றி திமிரும் கர்வமும் முகத்தில் தாண்டவமாட ஆதித்யனை நோக்கி புன்னகைத்தான். பார்வை ஆதித்யன் புறம் இருந்தாலும் அவனது குரல் என்னவோ மரத்தின் பின்னால் நின்றிருந்தவளை நோக்கி சென்றது. நன்கு கேட்டாயா அம்மா? நானாக சொல்லியிருந்தால் கூட என் கூற்று பொய் என இந்த மனிதர் சாதிக்கக்கூடும். இப்போது இவர் வாயிலிருந்தே உண்மைகளை வரவழைத்து விட்டேன். இனி நீ தாராளமாக வெளிப்படலாம் என்று உரத்த குரலில் அழைத்தான். வருணன் யாரை அழைக்கிறான் என்று உடன் இருந்த அரவிந்தனுக்கும் பிரதாபனுக்கும் புரியவில்லையானாலும் ஆதித்யனுக்கு அது தெளிவாக விளங்கிவிட்டது. ஆதித்யன் விரக்தியுடன் தலையசைத்து, ஏனடா இவ்வாறு செய்கிறாய்? இதற்கான நேரமா இது? உன் சேஷ்டைகளுக்கு அளவே இல்லையா வருணா என்று சக்தி இழந்தவன் போல நொந்து கொண்டான். அகல்யா மறைவிலிருந்து வெளிப்பட்டு சக்கரவர்த்தி ஆதித்யனுக்கு நேர் எதிராக நின்று அவனை முறைத்தபடி இருக்க, வருணன் இன்னமும் தனது கபடச்சிரிப்பு மாறாமல், தாங்கள் மட்டும் ஒவ்வொரு செயலையும் அதற்குரிய நேரத்தில் தான் செய்தீர்களா பிரபு? எத்தனை முறை நான் தங்களிடம் மன்றாடி இருப்பேன், தங்கள் விளையாட்டுத்தனங்களை குறைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நலன் மீது அக்கறை செலுத்துங்கள் என்று. அனுகணமும் என்னை பதறடித்துக் கொண்டுதானே இருந்தீர்கள் தாங்கள். ஒவ்வொரு நொடியும் உங்கள் நலனுக்கு என்ன பாதிப்பு உண்டு பண்ணிக் கொள்வீர்களோ என்ற அச்சத்திலேயே நிம்மதியின்றி வாழ்ந்து வந்தேன் நான். சந்திரபுரியின் மன்னன் எனக்கு விரோதியானதும் அதன் பின்பு அவர் எனக்கு மாமனாரானதும் கூட உங்கள் விளையாட்டுத்தனத்தின் விளைவுதானே. அன்றைக்கு நீங்கள் அந்த அந்தகார காட்டினுள் என்னை ஏமாற்றிவிட்டு செல்லாதிருந்திருந்தால் நம் வாழ்வில் பல அனர்த்தங்கள் நேராமல் இருந்திருக்கும். நீங்கள் விளையாடிய காலத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததல்லவா? அப்போது உங்கள் செய்கையால் எனக்கு வருத்தமாக இருந்தது. இது நான் மகிழ்வுறும் காலம். இப்போது நீங்கள் சிறிது வருந்துங்கள் என்று மூக்கை உடைத்துக் கொண்டு புருவங்களை உயர்த்தி பழிவாங்கும் வேட்கையுடன் சொல்லி வந்தான் வருணன். வருணன் பேசினாலும் ஆதித்யனின் பார்வை தன் எதிரில் இருந்த பாவையின் மீதுதான் இருந்தது. அவனுக்குள் இரக்கமும் குற்ற உணர்ச்சியும் ஒரு சேர உற்றெடுத்தன. என்ன சொல்லி பெண்ணவளை சமாதானப்படுத்தலாம் என்று தவித்தான் ஆதித்யன்.